வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 வந்திருக்க அறிவிப்பை பற்றி பார்க்க போகலாம். தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய முறைகேடு 2025 நடைபெற்ற முறைகேட்டில் எவ்வளோ பேருக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்வர் விஜயோடைய பிறந்த நாளில் பார்த்திங்கன்னா வெற்றி பயணத்தோடைய திட்டம். கண்டிப்பாக இந்த வெற்றி பயணம் மகளிருக்கு இந்த வெற்றி பயணத்துடைய திட்டத்தை அறிமுகப்படுத்துவாரா அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2026 முதல்வர் விஜய் போக்குவரத்து கழகத்தில் வெளியிடக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. டிசிசி நியமனத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 826 பேருக்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஏஇ, ஜேஇ இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே எடுக்க போகிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் இதுவரை பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் செலெக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு வெள்ளை அறிக்கையை போக்குவரத்து கழகம் ஊழியர்களுக்கும் சரி, இன்டர்வியூவில் கலந்துகளுக்கும் சரி யாருக்குமே இன்னும் வெளியிடலை. அப்படின்றதுனால போக்குவரத்து கழகத்து மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டுருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு முதல்வர் விஜய் மேலும் போக்குவரத்து கழக அமைச்சர் பார்த்திங்கன்னா பார்த்திபன் இவர் வெளியிடுவாரா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்திபன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த விஜய் பார்த்திபன் விரைவில் போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் கொள்முதல் 25,000க்கு மேற்பட்ட பேருந்துகளை நாங்கள் கொள்முதல் செய்வோம் அப்படின்ட்டு பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார் அமைச்சர். ஆனால் போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக அந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதுவே இப்போ இருக்கிற நிலைமையில் 28,000 வேக்கன்சிஸ் இருக்குது. இதை ஃபில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தமிழக அரசு இருக்குது. இதெல்லாமே ஃபில் பண்ணாமல் எப்படி இந்த வெற்றி பயணத்தின் திட்டத்தை தொடங்க முடியும்? வெற்றி பயண திட்டம் தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவசம் அப்படின்னு விதை அறிவித்திருக்காங்க. இதோடைய அறிவிப்புகள் ஏன் இந்த அளவுக்கு டிலே ஆகுது? போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் இல்லை, டிரைவர்கள் இல்லை, இதெல்லாமே எப்போ சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்றதை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்கள் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆர்டிஓ அலுவலகம், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலமாக. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அதன் மூலமாக முதலுதவி சான்றிதழை பெற்று அதை கொண்டாந்து ஆர்டிஓ கிட்ட கட்டிட்டு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2026 டிஎன்எஸ்டிசி ரிக்யூர்மெண்ட்டில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வெற்றி பயணம் திட்டத்தையும் முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.